அது பெரியாருடைய கொள்கை பரப்பு செயலாளராக கேட்டு வாங்கிக்கும். நம்மால் தானே விஜய் தானே கேட்டால் கொடுத்துருவாரு. ஏன் சார் ஆடுறீங்க, ஏன் சார் ஃபைட் பண்ணி ரொம்ப நாளாச்சு, ஆனந்த கண்ணீர். நம்ம ஒரு 10 seconds எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஃபோனை? செக் புரோட்டீன் தெரப்பி ஷாம்பு, புரோட்டீன் தெரப்பி ஃபார் யுவர் ஹேர். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். பிஹைண்ட் இட்ஸ் கோல் மைக் மியூசிக் அவார்ட்ஸ் 2024 நவம்பர் 24ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடக்குது. டிக்கெட் 9 வெப்சைட்ல ஃபேன் பாஸஸ் ஃப்ரீயா புக் பண்ணுங்க. எனக்கு இந்த கதையை சொன்னப்போ எனக்கு இதுக்குள்ள இருக்கிற டெக்னிக்கல் கிரைம் எல்லாம் எனக்கு புரியவே இல்லை. அப்போ இந்த படம் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த கெட்டப்பை பார்த்தாலே தெரியும் ஒரு ரவுடி. அவன் ஃபஸ்ட்டு ஒருத்தனை அடித்தோன்னே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவோன்ட்டு. ஐயோ ஏன் சார் ஆடுறீங்க, ஏன் சார் ஃபைட் பண்ணி ரொம்ப நாளாச்சு, ஆனந்த கண்ணீர். இன்னைக்கு நான் A to Z பாபா அப்படிம்பீங்க ஒரு காரியம் முடிஞ்சோடனே. இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அல்ட்ரா மாடர்ன் கதை. ஸோ டிவிகேலேருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது, ஒரு ரோலுக்கு வேணும்னு. என்ன ரோல் எதிர்பார்ப்பீங்க, நீங்கள் போவீங்களா? அது பெரியாருடைய கொள்கை பரப்பு செயலாளராக கேட்டு வாங்கிக்கும். நம்மால் தானே விஜய் தானே கேட்டால் கொடுத்துருவார். இவ்வளோ தூரம் வந்து ஸ்டேஜில் பேசுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஜாலியாக இருக்குது. மறுபடியும் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணுறது. எவ்வளோ என்ன வயசாச்சு தெரியாது சார்? 70 ஆச்சு சார். 70 ஆகி போச்சு அப்படின்னு. சார் நானும் 45 வருஷம் நடிச்சிட்டு இல்லை சார், 47 வருஷமா. சராசரி மனுஷனுக்கு வர கோவம் எனக்கு மேக்ஸிமம் என்ன கோவம் வரும்னா விக்கு சரியில்லாட்டி என்னடா விக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு 10 seconds எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஃபோனை? ஃபர்ஸ்ட் ஆஃப் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜீப்ரா படத்துக்கு. ஸோ ஜீப்ரா படத்தை பற்றி எங்களுக்கு வந்து சில வார்த்தைகள், எப்படி இந்த படம் நடந்தது? இல்லை, எனக்கு வந்து இந்த ரொம்ப ஒரு அமைதியான அப்பாவை நடிக்கிறத விட கொஞ்சம் ரகலையான கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படித்தான் என்னுடைய சினிமா வாழ்க்கையை அப்படி தான் ஆரம்பிச்சது. ஒரு வில்லனாக ஆரம்பித்து சக்ஸஸ் ஆனது தான். அதனால் வந்து அதுலேயே வந்து ஏதாச்சும் ஒரு புது விஷயம் இருந்ததுன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில சமயத்தில் அந்த கேரக்டரோட பேரே ஒரு ஹைலைட் ஆயிரும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடலோர கவிதையில் சின்னப்பதாஸுங்கிற பேர், அமைதி படைனா அம்மாவாசை, நாகராஜ சோழனுங்கிற அந்த பேர்லேயே வந்து அந்த கேரக்டர் தூக்கிட்டு போயிடும். கட்டப்பா அப்படிங்கிற ஒரு பேர், யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு கட்டப்பாங்கிற பேரில் இருக்கிறாங்க? அதான் இருக்க மாட்டாங்க நார்மலாக. அது மாதிரி டைரக்டர் இந்த கதையை சொல்லலை சார், உங்கள் கேரக்டர் பேர் வந்து A to Y பாபா சார் அப்படின்னாரு. A to Y பாபாவா? அது என்ன சார், A to Z தான் சொல்லுவாங்க, A to Yனா ஒன்று பாக்கி. அதுதான் சார் உங்கள் கேரக்டரு. அந்த கிளைமேக்ஸில் தான் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு நான் A to Z பாபா அப்படிம்பீங்க ஒரு காரியம் முடிஞ்சோடனே அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப கேட்சியான ஒரு விஷயம். ரொம்ப கேட்சி. இது சொல்லையிலேயே வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேரக்டர் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆயிருமில்ல. அப்புறம் வந்து இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அல்ட்ரா மாடர்ன் கதை. ஏன் இது அவ்வளோ மாடர்ன் கதைன்னு சொல்கிறேன்னா, எனக்கு இந்த கதையை சொன்னப்போ எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற டெக்னிக்கல் கிரைம் எல்லாம் எனக்கு புரியவே இல்லை. அப்போ இந்த படம் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். எங்கள் வயசுக்காரங்களுக்கு புரியலன்னா, ஏன்னா கொஞ்சம் ஹைடெக் கிரைம் எல்லாம் வந்து இப்போ யூத் பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்குவாங்கல்ல. இப்போ செல்ஃபோனுக்குள்ளே என்னென்ன குல்மால் பண்ணலான்ட்டுலாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாடர்னாக இருக்கும். ஸோ சார், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் தமிழ் டைரக்டர், ப்ரொடியூசர் தமிழ் ப்ரொடியூசர், கேமராமேன் தமிழ், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தமிழ் ஃப்ராட்டர்னிட்டியே வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஏன் சார் தெலுங்கு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க? அதுக்கு ஏதாச்சும் ரீசனிங் எதாவது இருக்கா, உங்களுக்கு தான் தெரியுமா? இல்லை, அதில் வந்து நம்ம இப்போ இந்த படத்தோட ஹீரோ சத்யதேவ், அவரும் இந்த டாலி தனஜயன் 2 பேரும் இப்போ நல்லா பயங்கரமாக வளர்ந்து வர 2 ஹீரோங்க. ஒருத்தர் அவர் கன்னடாவில் டாலி வந்து நல்லா அப்கமிங்கில் இருக்கிறாரு, அதே மாதிரி தெலுங்கில் சத்யதேவ் நல்லா அப்கமிங்கில் இருக்கிறாரு. ஸோ தெலுங்கில் எடுத்தால் பெட்டராக இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணிக்கிறாரு. மேபி 2 பாப்புலர் ஹீரோ கிடைக்கிறதுல சில பிரச்சனை இருக்குமில்ல. இது அப்படி இல்லாமல் 2 லாங்குவேஜ்லேயும் நல்லா அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோ கிடச்சி ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் வந்து சுனில் இருக்கார், அஃப்கோர்ஸ் பிரியா பவானி சங்கர், இவங்க எல்லாருமே ஒரு ஃபாரின் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க அது யார் இப்போ டைரக்டர் இருந்தால் கேட்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து ஷூட் பண்ணுவோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவரட் மெமரி எதாவது இருந்துச்சு அந்த செட்டில்? ஒரு 46 வருஷமாக 47 வருஷமாக இன்னும் நடிச்சிட்டு இருக்கிறேன். புதுசாக ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியோ ஏதோ ஒரு ஏற்கனவே ஒரு படத்தில் பண்ண மாதிரி இருக்குது. ஈவன் கெட்டப்பே எனக்கு வந்து ரொம்ப டைரக்டர்கள்லாம் மண்டை பிச்சுக்குவாங்க. இப்படி ஒரு கெட்டப் பண்ணுவாங்க ஸ்கெட்சு, சார் இது சார் அதில் பண்ணிக்கிறாரு இதில் பண்ணிக்கிறாருன்னு வந்துடும். இதில் என்னென்னா இதில் ஒரு ஃபைட் இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபைட்டில் என்ன இருக்குது போகுது, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஃபைட்டு. ஏன்னா இதில் நான் வந்து கெட்டப்பை பார்த்தாலே தெரியும் ஒரு ரவுடி. ஃபஸ்ட்டு ஒருத்தனை அடித்தோன்னே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவோன்ட்டு. ஐயோ ஏன் சார் ஆடுறீங்க, ஏன் சார்ன்னு ஃபைட் பண்ணி ரொம்ப நாளாச்சு, ஆனந்த கண்ணீர்.
எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு இந்த கதை கேட்கல அந்த பாயிண்டில் தான் விழுந்தேன். சில கதை சொல்லல, அமைதிப்படை கதை சொல்லல, உங்கள் வயசுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. மணிவண்ணன் சார் வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் நாகராஜ சோழன் 10,000 மூட்டு 20,000 மூட்டைங்களை வந்து கடைசியில் இந்த கால் மேலே கால் போட்டு தம் அடிப்பார். அது மாதிரி இதில் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பிடிச்சோன்னே நான் சரண்டர் ஆகிட்டேன். இந்த கேரக்டர் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படி. ஆனால் கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, போஸ்டர் பார்க்கும்போது சரி, உங்கள் கெட்டப்பே வந்து நல்ல கூலாக இருக்கு. லுக்ஸ் வெரி எல்லாருக்கும் நல்ல கெட்ட. அவர் பாருங்கல்ல, சுனில் எப்படி இருக்காரு, செமையா இருக்காரு பாருங்க, ஃபர் ஜாக்கெட்லாம் போட்டு. இட்ஸ் வெரி நைஸ். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேனரை பார்த்தா எங்க 2 பேருக்கு யாராச்சும் ஒருத்தர் கதை எழுதுவாங்க. எப்படி சத்யதேவுக்கும் இவர் டாலி தனஞ்சயனுக்கு எழுதுன மாதிரி எங்க 2 பேருக்குமே ஒரு கதை எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். இது போஸ்டர் பார்த்தா அப்படிதான் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நின்றுட்டு இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு ஃபேவரட் மூமெண்ட் இந்த ஜேர்னிலன்னா ஏதாவது சொல்லுவீங்களா? நிறைய இருக்குங்க, ஒன்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எக்கச்சக்கமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நின்றுருக்கா? ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்கல வந்து ஒன்றும் டென்ஷனாக இல்லை. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஷாட் என்ன எடுத்தாங்கன்னா, இங்கே குன்றத்தூர் மலையில் ஒரு மலை மேலேருந்து ஓடி வர சொன்னாங்க. அதில் எந்த டென்ஷன் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஷாட் பெரிய டயலாக் இவ்வளோ கொடுத்தாங்கன்னா பயமாக இருந்திருக்கும். அங்கேருந்து ஓடி வர ஷாட் தான் எடுத்தாங்க. அதனால ஜாலியாக ஓடி வந்துட்டேன். ஒன்றும் டென்ஷன் இல்லை. ரொம்ப எக்கச்சக்கமான மூமெண்ட் இருக்குங்க. ஒரு வேதம் புரிது படத்தை பாட்டு அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் சிஎம். அவர் என் கையை பிடிச்சி ஒரு 10 முத்தம் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள். சிவாஜி சார்கிட்ட பாராட்டு வாங்குறது. ஒரு வகையில் பார்த்தா எனக்கு ரிலேட்டிவ் ஆயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் சிவாஜி சார் ஃபேமிலி. அவர் கடலோர கவிதையெல்லாம் பாட்டு, டேய் நம்ம பையனை ஒரு 10 வருஷத்துக்கு அசிச்சிக்க முடியாதுரா அப்படின்னாரு. இப்போ கடலோர கவிதை வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா 10 வருஷங்கிறத ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான மூமெண்ட் இருக்குது. பெரியார் படத்தில் நினச்சி பாருங்க, இந்த மோதிரம் பெரியார் போட்டிருந்த மோதிரம், இதை கலைஞரை வந்து எனக்கு போட்டு விட்டார். போடும்போது இதை வந்து இந்த அருங்காட்சியகம்னு சொல்லுவோம், மானுமெண்ட்லேருந்து எடுத்து தான், லீகலி எடுத்து தான் அதை ப்ரெசென்ட் பண்ணோம். அப்போ கலைஞர் போடையில் இந்த மோதிரத்தை பொறாமையோடு தம்பி சத்யராஜ் கடை வைக்கிறேன்னாரு. ஏன்னா இது யார் கைக்கு போகுமோ என்று காத்திருந்தேன், என் கைக்கும் வருமா என்று ஆவலோடு இருந்தேன். ஆனால் அது சரியான பொறாமையோடு போட்டாலும் கூட தகுதியான நபர் கைக்கு தான் போயிருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி போட்டார். இது மாதிரி சினிமா லைஃப்பில் வந்து நிறையா இந்த மாதிரி. ஆனால் எல்லாம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ல. ஆமாம் ஆமாம். ஸோ நைஸ் சார். ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின் டு யூ இஸ், இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரியாலிட்டி பேஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க மக்கள்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் அமரனில் வந்துட்டு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் கதை வந்து ரொம்ப ரிலேட் பண்ணாங்க. இது மாதிரி படங்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ இப்போ தேவைப்படுது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, எல்லா கதையுமே வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை வந்து க்ளோரிஃபை பண்ணுறது, மேக்னிஃபை பண்ணுறதுன்னு அதுதான் சினிமா இல்லையா? பட் இந்த மாதிரி வரையில் நல்ல விஷயந்தான். அமரன், வாழையெல்லாம் கூட மாரி செல்வராஜ் அவருடைய வலியத்தை படமாக எடுத்திருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வர்றது ரொம்ப நல்லது தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், உங்களை பார்த்தோன்னே வந்துட்டு நிறைய பேர் பயந்துருக்காங்க. இன்டர்வியூஸ்லாம் சொல்லுவாங்க, ஐயோ ஃபஸ்ட்டு அவர் பார்க்குறதுக்கு முன்னாடி செம்ம பயமாக இருக்கும், அவர் பேசினோன்னே தான் தெரியும் ரொம்ப டவுன் டு அர்த்தாக ரொம்ப கேஷுவலாக இருக்காருன்ட்டு. ரீசெண்டாக கூட நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன். இது ரொம்ப ஒரு பழைய இன்டர்வியூ. நயன்தாரா மேம் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சத்யராஜ் சார் வந்து ஒரு ஷாட்டும் வந்துட்டு அவர் ரசித்து பார்த்துட்டே இருக்கலான்ட்டு. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு கேட்கவோ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஏன்னா கண்டிப்பாக வந்து யங்கர் ஜென்ரேஷனோட நிறைய வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க இது மாதிரி இருக்குமோ? இல்லை, இதெல்லாம் தான் நம்மளுடைய ஜேர்னி வந்து டயர்டாகாமல் போகிறதுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணல. அது ஒரு ரொம்ப சந்தோஷம் தானே. ஏன்னா நயன்தாரா கூட நான் எவ்வளோ படம், மூணு படம் நடிச்சிட்டேன். எல்லாத்துலேயுமே நல்ல காம்பினேஷன், நல்ல சீன்ஸ். இன்ஃபேக்ட் அன்னபூர்ணியில் வந்து சூப்பர் சீன்ஸ். அதை பார்த்துட்டு தான் அவங்க சொன்னாங்க. நான் கொஞ்சம் எவ்வளோ பெரிய டைலாக் கொடுத்தாலும் ஈஸியாக எனக்கு மைண்டில் ஏறிடும். அதனால வந்து தடன்னு அடிச்சிருவேன். எனக்கு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு தடவை கேட்டாலே அடிச்சிருவேன். இதுதான் எனக்கு ப்ளஸ்ஸு. இதுதான் வேறு லாங்குவேஜுக்கு போகல மைனஸு. அதனால் எனக்கு தெரியாத லாங்குவேஜ் வந்து ப்ராம்ப்ட் பண்ணாதான் பேச முடியும். அதனால என்ன வேறு லாங்குவேஜ் கற்றுக்க முடியறதில்ல. ஏன்னா இந்த தைரியம் வந்துடுதில்ல, அங்கே சைட்லேருந்து சொன்னாங்கன்னா அடிச்சு விட்டுடலாம்ப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுது. அப்புறம் டப்பிங்கு நானே பேசிடுறேன். விட்டு எழுதி அங்கே சின்ன அந்த ப்ரொனவுன்சேஷனில் கரெக்ஷன்ஸ், டிக்ஷனில் கரெக்ஷன்ஸ் இருந்தால் டைரக்டர் சொல்லுவாங்கள்ல, அப்படி பேசி 3 தெலுங்கு படம் ஓகே ஆயிடுச்சு. இந்த முஞ்சியான்னு ஒரு ஹிந்தி படம், ஒரு ஹாரர் காமெடி நடிச்சு, அதுவும் ஓகே ஆயிடுச்சு. ஒரு மலையாள படம் வந்து ரசுல் பூக்குட்டி டைரக்டர், பெஸ்ட் அவார்டு சவுண்ட் இன்ஜினியர், ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர். அவர் கம்பல் பண்ணி என்னை டப்பிங் பேச வச்சு அது ஓகே ஆனது மட்டும் இல்லாமல்
எனக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு வேறு கொடுத்துட்டாங்க. நான் உங்க மலையாளம் இன்டர்வியூவை பார்த்தேன், அதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருந்தீங்க. அதனால எனக்கு இந்த ப்ரொஃபஷனில் வந்து ஒரு டென்ஷனே இல்லை. நிச்சயமாக யாரும் என்னை வச்சு சலங்கை ஒலி எடுக்க போகிறதில்ல, பரதநாட்டிய டான்ஸராக எடுக்க போகிறதில்ல. ஸோ நமக்கு என்ன வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ சத்யராஜ் சார் வந்துட்டு இப்படிதான்ட்டு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும்ல. இப்போது டைரக்டர் வந்து உங்ககிட்ட படம் ஸ்கிரிப்டை தான் எடுத்துகிட்டு வராரு, இதெல்லாம் விஷயம் இருந்தால் சத்யராஜ் சார் இந்த ரோலுக்கு ஓகே சொல்லுவார்னா என்ன இது சொல்லுவீங்க? இல்லை, நான் என்னென்னா ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப்பாக போகக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் பண்ண ஆசைப்படுறேன். அட் த சேம் டைம் ராஜா ராணிலையும் சக்ஸஸ் ஆகிறது தான் ஒரு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு. ராஜா ராணியும் பார்க்குறாங்க, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு ஒரு காமெடியாக வில்லனா ஒரு ஃபாதர் கேரக்டருக்குள்ளே எல்லாமே இருக்குது அந்த படத்தில். அவ்வளோ வேரியேஷன் இருக்குது. அது வந்து அந்த காலத்தில் எம்ஆர் ராதா சாருக்கு தான் கிடைக்கும். அப்படி அவரே அப்பா, அவரே காமெடின்னு, அவரே வில்லன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்காக டைரக்டர் வந்து இப்போ இருக்கிற யங் டைரக்டர் வந்து விதவிதமாக யோசிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. அதை நல்லா என்ஜாய் பண்ணுறேன் நான். ஓகே சார், சூப்பர். இப்போ வந்து ஒரு குட்டி ஃபன் ரவுண்ட் போட போகிறோம். இது வந்து ஃபுல்லாக இமேஜினேஷன் மட்டும் தான். சரி சரி. ஸோ நான் உங்களுக்கு வந்து இமேஜினரி சிச்சுவேஷன் சொல்லிடுவேன். நீங்கள் அந்த இமேஜினரி சிச்சுவேஷனுக்குள்ளே போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு தான் ரவுண்டு. ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. கால் வந்தோன்னா என்ன சொல்கிறாங்க, பிக் பாஸ்க்கு வந்து உங்களை கண்டஸ்டண்ட்டாக கூப்பிடுறாங்க. நீங்கள் போவீங்களா? அப்படி போவீங்கன்னா என்ன மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்பீங்க அங்கே? என்னால் அது முடியாது. உண்மையிலேயே பெரிய விஷயங்க. கிரேட். யார் யார் பிக் பாஸுக்குள்ளே போய்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஒரு பெரிய சல்யூட் வைக்கிறேன். எப்படி அவ்வளோ நாள் வந்து ஃபோனும் இல்லாமல் டைம்லாம் பார்க்க முடியாது. அது பெரிய கஷ்டங்க. எப்படி இருக்கிறாங்க? ஹேட்ஸ் ஆஃப் டு தம். உண்மையிலேயே ஸோ நீங்கள் ஃபோன் இன்னைக்கு ரொம்ப மஸ்ட் இல்லையா? அது வந்து ஒரு மூணாவது கை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் அப்போ ஃபோன் அடிக்ஷன்லாம் இருக்குது? இல்லை, அடிக்ஷன் இருக்குது. ஃபோன் அடிக்ஷன் இல்லை எனக்கு, பட் ஃபோன் இல்லாமல் முடியாது இன்னைக்கு. ஏன்னா எந்த விஷயம்னாலும் உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? பாவங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் எந்த பொசிஷன் சூஸ் பண்ணுவீங்க? ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மென்டல் ஹெல்த் ஆல்சோ. ரெண்டு ஒன்று கோஆர்டினேட் ஆகிருக்குது. இது நல்லா இருந்தால் தான் அது நல்லா இருக்குது, அது நல்லா இருந்தால் தான் இது நல்லா இருக்குது. அதனால் வந்து ஹெல்த் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெரியாரோட வாழ்க்கையை பின்பற்றி டிவிகே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விஜய் சார். ஸோ டிவிகேலேருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது, ஒரு ரோலுக்கு வேணும்னு. என்ன ரோல் எதிர்பார்ப்பீங்க? நீங்கள் போவீங்களா? அதான் பெரியாருடைய கொள்கை பரப்பு செயலாளராக கேட்டு வாங்கிக்குவேன். நம்மால் தானே விஜய் தானே கேட்டால் கொடுத்துருவார். நீங்கள் உங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்லியிருக்கீங்க, அவருடைய கொள்கையை பரப்புகிற போஸ்ட்டு கொடுங்க விஜய், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டு வாங்கிக்குவேன். சூப்பர் சார். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மாநாடுலாம் போச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயந்தான். நான் அதை வந்து எனக்கு விஜய் முதல் அவருடைய செந்தூர பாண்டியில் நடிக்கிருந்தா அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்குது. அவர் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே தெரியும். இவ்வளோ தூரம் வந்து ஸ்டேஜில் பேசுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நல்லா பேசுகிறாரு. எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொன்னது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமாம், நல்லா வரணும்னு வாழ்த்துறேன். மிஸ்டர் பாரத்தில் வந்து ரஜினி சாரோட உங்கள் காம்பினேஷன் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து கூலி ஷூட் போயிட்டுருக்குன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கூலி ஷூட்டில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு ஒரு 2-3 லைன் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதை கேட்டு அப்டேட்டாக ஹாப்பியாக எடுத்துப்போம். இப்போ என்னென்னா ஜாலியாக இருக்குது. மறுபடியும் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணுறது, 2 பேர் உட்காந்துட்டு பழைய நாயங்களை எல்லாம் அரட்டி அடித்தோம். அப்புறம் வந்து ஹெல்த் எப்படி என்ன சார் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, நல்லா அப்படியே இருக்கீங்களே அப்படின்னாரு. என்ன வயசாச்சு சத்யராஜன்? சார் 70 ஆச்சு சார். 70 ஆகி போச்சு அப்படின்னாரு. சார் நானும் 45 வருஷம் நடிச்சிட்டு இல்லை சார், 47 வருஷமா அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே சொல்ல முடியாது அந்த படத்தை பற்றி. ஏன்னா அக்ரிமெண்ட்டே வந்து ஆஸ் பர் அக்ரிமெண்ட்டு வேறு எதுவும் பேசக்கூடாதுங்கிறது தானே. படத்தினுடைய கதையோ அவுட்லைனோ கேரக்டரோ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிக்கிறது நல்லா இருக்குது. எப்போவுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ளே போய் வந்தால் நல்லா இருக்கும்ல. நான் ஃபஸ்ட்டு படம் மிஸ்டர் பாரத்தில் அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து 3 முகம்னு ஒரு படம். ஓகே. அலெக்ஸ் பாண்டியன் நல்லா நடிச்சிருப்பாங்க. அது அதுக்கப்புறம் ஒரு 7-8 படம் அவருக்கு ஒன்று நடிச்சிட்டேன். 3 முகம், பாயும் புலி, நான் சிகப்பு மனிதன், நான் மகானல்ல, ராகவேந்திரா, தம்பிக்கந்தூர், மிஸ்டர். உங்க மெமரி சார் வேற மாதிரி போங்க, வேற மாதிரி உங்க மெமரி சார். பட் அப்போதுல இருந்து உங்க பாண்டோ இப்போ இருக்கிற பாண்டோ வந்து கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சினிமாவில் மாறி இருக்கும்ல, அதை பத்தி எல்லாம் பேசுவீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் ஜென்ரலாக பேசுறது வந்து எப்பவும் பேசுகிற மாதிரி பேசுவோம். ஓகே ஓகே சார், சூப்பர்.
ஜீப்ராக்கு வந்து விஷிங் யூ ஆல் த சக்ஸஸ் அண்ட் லவ் சார். இதே மாதிரி நிறைய சூப்பர்பான ஃபிலிம்ஸ் வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஐயோ கொடுத்துட்டே நான் இந்த படத்தோட சக்ஸஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேனுங்க. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கேரக்டர் என்ன தெலுங்குல வந்து கொஞ்சம் ராஜாராணி அப்பா வாக்கிட்டாங்க. நல்லா அப்பா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எங்களுக்குலாம் ராஜாராணி அப்பானா இல்லை, அந்த இன்னொரு ஷேட் இருக்குதுல்ல, ஒரு அமெரிப்படை ஷேட் இருக்குது. ஒரு உங்கள் ஏஜுக்கு தெரியாது, நான் வில்லன் ஆக்ட் பண்ணப்போ ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தேன். அது இந்த படத்தினுடைய சக்ஸஸில் எனக்கு மறுபடியும் தெலுங்கில் அப்படி கேரக்டருக்கு வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு 200% நடக்க தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் ராஜாராணி பார்த்துப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. என் அப்பா கிட்ட தான் போயிருந்தேன். நான் அப்பா கிட்ட சொன்னேன், பார்த்துக்கோங்க இந்த டாடி தான் எனக்கு வேணும், ஒழுங்காக பார்த்து கற்றுக்கோங்க. அது வாஸ்தவம் தான். எல்லா காலேஜ் ஒரு மாதிரி எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்துட்டு லவ் பண்ணிட்டோம் அந்த படத்தில். நீங்கள் என்ன படம் இப்போ எப்படி செட் ஆகிருக்குன்னா, சத்யராஜ் சார் ஒரு படத்தில் இருக்காரா, கண்டிப்பாக அது ஒரு சூப்பர்பான ரோல் தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சார் கிரியேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்? அதுக்கான டைரக்டர்ஸ் தாங்க. அவங்க வந்து எனக்காக அவங்க யோசிக்கிறாங்கல்ல, அதில் நான் குளிர் காஞ்சிக்கிறேன், அவ்வளோதான். நமக்கு ஒருத்தர் எல்லாம் பண்ணி விட்டுறாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு சௌரியம். நல்ல ஹேர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு மேக்கப் போட்டு நல்ல ட்ரெஸ் கொடுத்தா நம்ம பாட்டுக்கு பேசாமல் போய் உட்காந்து ஆங்கர் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். எல்லாமே நம்ம செய்யணும்னா கஷ்டம் இல்லையா? கண்டிப்பாக அது மாதிரி எல்லாமே சினிமா எனக்கு எல்லாமே பண்ணிடுது. நைஸ் தான். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். ஆர்ஜே பாலாஜி சாருக்கும் சரி உங்களுக்கும் சரி, நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் நடிச்சப்போ நிறைய சிமிலாரிட்டிஸ் உங்கள் பர்சனாலிட்டிலே. எல்லாரையும் வந்துட்டு வம்பிழுப்பீங்க, உங்கள் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் டைமிங்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அவரோட பாண்ட் வந்துட்டு ஒரு ஃபியூ லைன்ஸ் பார்த்து. இல்லை, அவரு கூட ரொம்ப ஜாலியாக இருக்குது. முதல்ல வந்து அவர் மரியாதையாக சார்ன்ட்டு இருந்தார், நானும் பாலாஜின்னு பேசியிருந்தேன். இப்போ நாங்கள் 2 பேரும் என்னென்னு பேசிக்கிறோம் தெரியுமா? 2 பேரும் ஒருத்தர் ப்ரோன்னு தான் கூப்பிட்டுக்கிறேன். ப்ரோ, ஹாய் ப்ரோ அப்படி அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். பட் அவர் என்கிட்ட ஃப்ராங்காக சொல்லுவார் சில விஷயங்கள். நான் ஏதாச்சும் ஸ்டேஜில் பேசினாலும் கூட, சார் இதெல்லாம் ஏன் சார் நீங்கள் பேசிட்டு அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் எனக்கு. இன்னொரு வீடியோ கூட நான் உங்களுக்கு பார்த்துருந்தேன். ஸ்டேஜில் வந்து அப்பா மாதிரி உங்களை வந்துட்டு ஒரு ஹீரோயின் அப்பா மாதிரின்னு சொன்னால் நீங்கள் கண்ணீர்லாம் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ஜாலியான பர்சனாக தான் இருப்பீங்களா? இமோஷனலாக ஆக மாட்டிங்களா? இல்லை, எமோஷன் எல்லாருமே ஆவாங்க ஏங்க. அதெல்லாம் எந்த மனுஷனாக இருந்தார் அவங்க. அப்படின்னா வந்து அவனை ஒரு உணர்ச்சி இல்லாத மனுஷன் மாதிரி ஆயிருமில்ல. மேக்ஸிமம் என்னோடய கேரக்டர்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக இருக்கிறது தான். அதனால ஒரு சராசரி மனுஷனுக்கு வர கோபம் வரும். எனக்கு மேக்ஸிமம் என்ன கோபம் வரும்னா, விக்கு சரியில்லாட்டி என்னடா விக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோபம் வரும், அவ்வளோதான். அதுதான் மேக்ஸிமம் கோவம். அது ஏன்னா நம்மளுக்கு எது மைனஸோ அதில் தானே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். லவ் டுடேல வந்து ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விளையாடுவீங்க. உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் என்னைக்காச்சும் ஹைப்போதெட்டிக்கலாக நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆக போகுதுன்னா, உங்கள் பொண்ணுக்கும் அவங்க மாப்பிள்ளைக்கு வந்துட்டு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்வீங்களா? பண்ணிட்டு நல்ல விஷயம் தான் போல இருக்குது. ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. தெரிஞ்சுட்டா எஸ்ஆர்னோ அப்போவே தெரிஞ்சிடும். நம்ம ஒரு 10 seconds எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஃபோனை? Okay sir, but wishing you all luck and love for Zebra, Coolie and நீங்க நடிக்கிற எல்லா படங்களுக்கும், and wishing you all the best. Thank you so much. Chick Protein Therapy Shampoo, protein therapy for your hair. Vive National Plastic Chairs, உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். பிஹைண்ட் இட்ஸ் கோல் மைக் மியூசிக் அவார்ட்ஸ் 2024 நவம்பர் 24 சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடக்குது. டிக்கெட் 9 வெப்சைட்ல ஃபேன் பாஸஸ் ஃப்ரீயா புக் பண்ணுங்க.